இன்னுமா இந்த நம்பியார் காலத்து டெக்னிக் எல்லாம் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த ரீல் எல்லாம் அந்து போய் பல காலம் ஆகுது முதல்வரே அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் கத்துற சத்தம் நமக்கு கேக்குது. ஏன்னா அதே அந்து போன பழைய ரீல தான் திரும்ப ஓட்டுறாங்க. இன்னைக்கு 2026க்கான சட்டமன்ற கூட்டத்தொடரோட முதல் நாள். வழக்கம் போல ஆளுநர் உரையில பிரச்சனை, ஆளுநர் வெளிநடப்பு செஞ்சுட்டாரு. நாட்டுக்கு எதுக்குப்பா ஆளுநர் அப்படின்னு சொல்லி நம்ம முதல்வர் கேட்கிறாரு. ஆனா உண்மையில எதை மடமாற்றம் செய்யறதுக்காக வழக்கம் போல அதே அந்து போன பழைய ரீல கையில எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது தான் கேள்வி. இன்னைக்கு எதை டேக் டைவர்ஷன் பண்ணிருக்காங்கன்றதா இந்த காணொலியில பார்க்க போறோம். வணக்கம், நான் லோகேஸ்வரி. ஏனப்பா எப்ப பார்த்தாலும் திமுகவை திட்டிக்கிட்டே இருக்கீங்க, அவருங்க ஒரு தீய சக்தின்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, ஆளுநர்னா பெரிய ஒழுங்கா, அவரோட வேலையை அவர் செய்ய வேண்டியதானே அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. குறிப்பா அண்டா செந்தில் முதல் திமுகவின் ஃபுல் டைம் பார்ட் டைம் எம்ப்ளாயிஸ் வரைக்கும் எல்லாருமே இதை கேட்டுட்டு இருக்காங்க. ஆளுநர் எழுதி கொடுத்ததை படிச்சுட்டு போக வேண்டியதானுங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு, நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர், ஆளுநரே இருக்கக்கூடாது அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அதாவது இவங்க ஆட்சிக்கு இவங்களுக்கு சாதகமா இல்லைன்னா அவங்களுக்கு ஆளுநரே வேணாம். ஆனா அதே ஸ்டாலின் அவர்கள் கட் பண்ணா 2018, 19, 20 என்ன சொல்லியிருக்காரு நீங்களே பாருங்க. இந்த ஆளுநர் உரை என்பது மஸ்கோ அல்வாக அமைந்திருக்கிறது. அரசு எழுதி தந்திருக்கக்கூடிய ஃபெயிலியர் பேப்பர்களை கவர்னர் இப்பொழுது சட்டமன்றத்திலே படித்துக் கொண்டிருக்கிறார். எனவே அதை நாங்கள் கண்டித்து உரையை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஆளுங்கட்சியால் தயாரிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த ஆளுநர் உரையை புறக்கணித்து விட்டு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். சரி, இப்ப ஆளுநருக்கு என்னதான் பிரச்சனை, வந்தமா வாசிச்சமா போனமான்னு இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டோம்னா அவரு சில சச்சரவுகள் சொல்றாரு இல்லையா. மைக் ஆஃப் பண்றாங்க, தேசிய கீதம் பாடல, உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மைக்கை யாருங்க ஆஃப் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புனா அதுக்கும் கட் பண்ணா நம்ம திமுக காரங்களே பாத்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. யாரு அப்படின்னா ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அப்பா அவர்கள், இன்னொரு பக்கம் ரகுபதி அவர்கள். அந்த காணொலியை நீங்க பாருங்க. சபாநாயகர் எழுப்பி எனக்கு மைக் இருக்கும்போது மற்றவங்க கேட்கறதுக்காக மற்ற மைக்குகள் நிறுத்தப்படும். அதே போலதான் அவங்களுடைய மைக் அப்போ ஒர்க் பண்ணிருக்காம இருந்தது. நாங்கள் அத்தனை பேரும் அங்கேதான் இருக்கின்றோம். நீங்களும் பத்திரிகையாளர்களும் மாடியில இருந்து பார்த்து கொண்டுதான் இருந்தீர்கள். எந்த மைக் ஆஃப் செய்யப்பட்டது? மைக் ஆஃப் செய்யப்படவில்லை. அது சுத்தமான புழுகு. சரி, இந்த ஆளுநருக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பிரச்சனை பண்றதா? எழுதி கொடுத்தா படிச்சுட்டு போக வேண்டியதானங்க. அப்படி திமுக என்ன எழுதி கொடுத்திருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியாது இல்ல. சோ அதனாலதான் திமுக இங்க கலர் கலரா ரீல் விட்டுட்டு இருக்காங்க. அப்படி என்ன எழுதுனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் அவர்களே வெளியே அவர் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. 13 பாயிண்ட கொடுத்திருக்காரு. இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இதைத்தான் நீங்க வாசிக்கணும் அப்படின்னு சொல்லி மானே தேனே பொன்மானேன்னு போட்டு பல புருடா கதைகளை எழுதி கொடுத்திருக்காங்க நம்ம திமுக கவர்மெண்ட். அதை நான் படிக்க மாட்டேன். அப்படி என்ன எழுதியிருக்காங்க, என்ன நடந்துட்டு இருக்கு தமிழ்நாட்டுல, அதெல்லாம் விட்டுட்டு உங்களோட புகழ் பாட சொல்றீங்களே நியாயமா அப்படின்னு ஆளுநர் கேட்டிருக்காரு. அவர் கொடுத்திருந்த அந்த அறிக்கையில இருந்த 13 பாயிண்ட நான் படிக்கிறேன் பாருங்க. நம்பர் 1, தமிழக அரசு உரையில உண்மைக்கு மாறான தகவல்கள் இருந்துச்சு. நம்பர் 2 பாத்தீங்க அப்படின்னா ரூபாய் 12 லட்சம் கோடி முதலீடு அப்படிங்கிறது தவறான தகவலுங்க. முதலீட்டாளர்களுடைய இலக்கு தமிழ்நாடு கிடையவே கிடையாது. முதலீடுகள் குறித்து தவறான தரவுகள்லாம் கொடுத்து என்னைய படிக்க சொல்றாங்க அப்படின்னு 4வது பாயிண்ட். 5வது, ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ல தமிழ்நாடு பின்தங்கி விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதோட 6வது பாயிண்ட், தமிழ்நாட்டுல போக்சோ வழக்குகள் மட்டும் கிட்டத்தட்ட 55% அதிகரிச்சிருக்குங்க. அதுலயும் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 33% அதிகரிச்சிருக்கு. பள்ளி மாணவர்கள் மத்தியில போதை பழக்கம் அப்படிங்கிறது, போதை பொருள் அப்படிங்கிறது ரொம்ப சுலபமா கிடைக்குது அப்படின்ற பாயிண்ட். அதுக்கடுத்து திமுக அப்படிங்கிறது சமூக நீதி பாதுகாவலர் இல்லையா, அதுக்கும் ஒரு வேட்டு வச்சிருக்காரு. தலித்துகளுக்கு எதிரான அத்துமீறல்கள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு இந்த ஆட்சி காலங்கள்ல. அதுலயும் குறிப்பா தலித் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படின்னும், இந்தியாவிலேயே எப்ப பார்த்தாலும் நாங்க தான் வேர்ல்டுலயே ஃபேமஸான கட்சின்னு சொல்லக்கூடிய திமுக இந்தியாவிலேயே தற்கொலையின் தலைநகராக தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு. இதை பத்தி திமுக அரசுக்கு கொஞ்சம் கூட அக்கறையே இல்லைங்க. அதுக்கப்புறம் பல்கலைக்கழகங்கள்ல 50% பேராசிரியர்களுடைய பணியிடங்கள் இன்னுமே காலியா தாங்க இருக்கு. தமிழ்நாட்டுல வெறும் 40 லட்சம் MSMEகள் மட்டுமே உள்ளன. தொழில் முனைவோர் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறாங்க. ஏன்னா இவங்க தான் கட்டிங் கமிஷன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்களே எல்லா பக்கத்துல இருந்தோம். சட்டப்பேரவையில உரையாற்ற ஆளுநர் அனுமதிக்கப்படல, அவரோட மைக்கை ஆஃப் பண்ணி விளையாடுறாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டை ஒரு 13 பாயிண்டா போட்டு கிழின்னு கிழிச்சிருக்காரு ஆளுநர் அவர்கள். இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இவங்களுடைய கட்சி கொள்கை பரப்பு செயலாளரோ இல்லாட்டா நம்ம அண்டா செந்தில்னு நம்ம ஆளுநரை நினைச்சிட்டாங்க போல. அதனாலதான் நாங்க எழுதி கொடுத்ததை அவர் வாசிக்கல அப்படின்ற கம்ப்ளைண்ட்டை திமுக காரங்க வைக்கிறாங்க.
இது ஒன்றும் திமுகவுக்கு புதுசு இல்லை. ஏன்னா இங்க நடக்கக்கூடிய பல சம்பவங்கள், இன்னைக்கு அதிமுக கையில எடுக்கணும்னு நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னா, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. பதில் சொல்லுங்க திமுக அரசே அப்படின்னு கேட்கலான்னு அதிமுக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. வழக்கம் போல ஆளுநர் கண்டென்ட்டை கையில் எடுத்திருக்காரு முதல்வர். அப்பதான் இவங்க வாயெல்லாம் அடைக்க முடியும் இல்லையா? அப்போ தங்களுக்கு தேவையான விஷயங்கள் எல்லாம் அங்கே நிறைவேற்றிக்கலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கம் தான் திமுக அரசுக்கு. அப்படி என்னத்தை மறைச்சாங்க அப்படின்னா, நேற்று எல்லாரும் ஒரு காணொலியை நம்ம பார்த்துருப்போம். அந்த காணொலியை உங்க முன்பாக வைக்கிறேன் பாருங்க. இப்ப நீங்க பார்த்த இந்த காணொலி அப்படிங்கிறது எங்க நடந்துச்சு அப்படின்னா, சென்னை வேளச்சேரியில ஒரு பிரதான பகுதி, ஹவுசிங் போர்டு காலனில தான் இந்த விஷயம் நடந்திருக்கு. நான் வசிக்கக்கூடிய பகுதி இது. இங்க என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு டெலிவரி பாய்க்கும் இங்க கஞ்சா குடிக்கிறவங்களுக்கும் நடந்த சண்டை தான் இது. இந்த பசங்க வந்து அருவாளால வெட்டுறாங்க, அங்க இருந்த பொதுமக்கள் வந்து விரட்டி அடிக்கிறாங்க. இவ்வளவு சுலபமா எப்படி இந்த மாதிரியான நடுத்தர வர்க்கத்து பசங்களுக்கு கூட கஞ்சா கிடைக்குது அப்படின்ற கேள்வியை இன்னைக்கு எல்லா எதிர்கட்சிகளும் எழுப்பியிருக்கு. சட்டம் ஒழுங்கு எங்க போகுது? ரோட்ல நடமாட முடியுது? அதுலயும் குறிப்பா வேளச்சேரி வாசிகளிடம் பாலிமர் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகள் வந்து நேர்காணல் எடுத்திருக்காங்க. நடமாடுறதுக்கே பயமா இருக்கு சார். அவன் குடிச்சிருக்கான், அவன் வந்து கஞ்சா போட்டிருக்கான், தடுக்க போற யாரா இருந்தாலும் அவன் கொலை செய்வான். அவனுக்கு என்ன தெரியும்? அந்த போதையில அவனுக்கு அம்மான்னு தெரியுமா, அக்கான்னு தெரியுமா, மனுஷங்கன்னு தெரியுமா? அப்படி மதிக்கட்டு போய் திரியிறாங்க இந்த பசங்க. அவங்களோட வயசு பார்த்தீங்க அப்படின்னா 22, 23 வயசு பசங்க தான். கஞ்சா பழக்கம் அவ்வளோ சுலபமா இருக்கு தமிழ்நாட்டில் அப்படிங்கிறத வேதனையா தெரிவிச்சிருக்காங்க. இதுக்கு அரசாங்கம் கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், ஒரு பாதுகாப்பை கொடுக்கணும். போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ்க்கு வரணும். போலீஸ் என்னடான்னா அவங்க எந்த ஆக்ஷனும் எடுக்கிற மாதிரி தெரியலன்னு மக்கள் வந்து குமரிட்டு இருக்காங்க. எவ்வளவு சர்வசாதாரணமா பட்டப்பகல ஜனங்கள் நடமாட்டம் இருக்கிற ஏரியாலேயே இப்படி நடக்குதுன்னா சட்டம் ஒழுங்கு எங்க சார் இருக்கு அப்படின்ற கேள்வியை வந்து எழுப்புறாங்க. இந்த சம்பவம் மட்டும் தானா அப்படின்னா, அப்படியே கட் பண்ணோம்னா ஒரு 2 நாள் முன்னாடி வந்து இதே மாதிரி திருவள்ளூர் பகுதியில், இது வந்து ஒரு சம்பவம் கிடையாதுங்க, இது மாதிரி பல சம்பவங்கள் தொடர்ந்து நடந்துட்டே தான் இருக்கு. திருவள்ளூர்ல பாத்தீங்கன்னா ஒண்டிக்குப்பத்துல வந்து இதே மாதிரி தான் கஞ்சா குடிச்சிட்டு ரோட்ல அலப்பறை பண்ணிட்டு இருக்காங்க. அதை தட்டி கேட்க போன ஆட்களை கல்லாலேயே அடிச்சு கொண்டு இருக்காங்க 2 பேரை. இதுக்கான கண்டனத்தையும் தமிழ்நாடு பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் போட்டிருக்காங்க. இப்படி எல்லா பக்கத்துல இருந்தும் கண்டனங்கள் வருது. இந்த பக்கம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு நடக்கக்கூடிய சட்டமன்ற கூட்டத்தொடர்ல இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை பத்தி பேசியே ஆகணும். இந்த போதை ஒழிப்புக்கு என்ன பண்ண போறீங்க? அதுலயும் திமுக ஆட்சி வந்த பிறகு போதை கலாச்சாரம் அப்படிங்கிறது ரொம்ப சரளமாயிடுச்சு அப்படிங்கிறது எல்லா பக்கத்துலயும் மக்கள் வேதனையோட பார்க்கக்கூடிய விஷயமா இருக்கு. அதுலயும் குறிப்பா யங்ஸ்டர்ஸ், அதுலயும் குழந்தைங்க ஸ்கூல் முடிச்சு காலேஜ் போறதுக்குள்ளாரையே இந்த மாதிரியான ஒரு தவறான அடிக்ஷனுக்கு அவங்க ஆளாகி அவங்களோட வாழ்க்கை என்ன ஆகும், அடுத்த சொசைட்டி என்ன மாதிரி மாறும் அப்படிங்கிறது பயமா இருக்கு. இங்க நிறைய குழந்தைங்களை நம்ம வந்து பள்ளிக்கு அனுப்புறோம், வேலைக்கு போறோம், நிறைய பேர் வெளியில போறோம். ஆனா சட்டம் ஒழுங்கு இந்த லட்சணத்துல இருக்கே, நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க அப்படின்ற கேள்வியை நம்ம எல்லாம் திமுக பார்த்து கேட்கணும். ஆனா இதையெல்லாம் கண்டும் காணாம திமுக அரசு என்ன பண்ணுதுன்னா ஷோ நடத்துறது, அதுக்கப்புறம் தனக்கு தானே விளம்பரம் தேடிக்கிறது. இப்போ ரீசெண்டா இந்த பொங்கலோட ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க, வைப் வித் எம்கேஸ்ன்னு. சார் உங்களுக்கு என்ன பாட்டு பிடிக்கும், என்ன ராகம் பிடிக்கும், நீங்க கார்ல போகும்போது என்ன பாட்டு, இதுவா முக்கியம்? இங்க சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு இந்த லட்சணத்துல இருக்கு. ஒவ்வொரு துறையிலையும் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போ முதல்வர் அவர்களுக்கு இந்த பாட்டு பிடிச்சா என்ன, பிடிக்காட்டி என்ன அப்படின்ற கேள்வி வருமா இல்லையா? தேர்தல் நெருங்கிடுச்சு. ஆனா இந்த மாதிரி வெறும் ஷோ நடத்துறதுலயும் விளம்பரம் போடுறதுலயுமே குறியா இருக்கக்கூடிய திமுக அரசு என்னைக்குதான் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கும்? மீண்டும் இன்னும் நாங்க தான் 20 வருஷத்துல ஆட்சியில இருப்போம், திமுகவுக்கு எதிரி கண்ணுக்கு தெட்டுற தூரம் வரைக்கும் கிடையாதுன்னு பெருமை பேசுறதை விட்டுட்டு ஆட்சியில இருக்கோமே, மக்களுக்காண்டி ஏதாச்சும் செய்யணும் அப்படின்ற எண்ணம் இவங்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா துளி கூட கிடையாது அப்படின்னு தான் சொன்னோம். இதைத்தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் வந்து கேள்வியா எழுப்போன்னு தெரிஞ்சுதான் நாட்டுக்கு எதுக்கு ஆளுநர் அப்படின்னு சொல்லி டேக் டைவர்ஷன் டெக்னிக் எடுத்து வழக்கம் போல ஆளுநர் மேட்டர்ல மொத்த மீடியாவையும் திருப்பி விட்டாச்சு. இப்ப யாரும் வந்து இந்த மாதிரியான கஞ்சா பிரச்சனையெல்லாம் பேச மாட்டாங்க இல்லையா? ஆனா மக்கள் இதுக்கான பதிலை கண்டிப்பா கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். மீண்டும் வேறொரு காணொலியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.